வீரமணியின் வீட்டில் நடந்த வடகலை தென்கலை சண்டையை பார்ப்போமா? இந்த காணொளியில் பார்ப்பனர்களில் வடகலை தென்கலை என இரண்டு பிரிவு இருந்து மோதிக்கொள்வதை அவ்வப்போது பத்திரிகையில் வாசித்திருப்போம். வீரமணியும் அதை பகடி செய்து தம் பத்திரிகையில் செய்தி போடுவார். ஆனால் அதே மாதிரியான அடிதடி வீரமணியின் வீட்டிலும் நடந்துள்ளது என்பதுதான் ஆச்சரியம். 26/3/2020 நாள் விடுதலையில் கடலூர் கி.கோ. நூற்றாண்டு விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் உரை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. வீரமணியின் உடன் பிறந்த மூத்த சகோதரரே இந்த கி.கோ. என்கிற கோவிந்தராஜன். அவருக்குத்தான் நூற்றாண்டு விழா. கழக தொண்டர்கள் வாயை கட்டி வயிற்றை கட்டி நன்கொடை தர வீரமணி தம் குடும்பத்தாருக்கெல்லாம் நூற்றாண்டு விழா கொண்டாடி அழகு பார்த்துள்ளார். ஊரான் வீட்டு நெய்யே எம் பொண்டாட்டி கையே எனும் பழமொழி கணக்காக அந்த கூட்டத்தில் வீரமணி பேசியதுதான் மிக முக்கியம். வீரமணி சொன்னது தலைமைக்கும் கொள்கைக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்கிற உபத்தலைப்பில் கீழ் வந்துள்ளது. அதில் கூறியதாவது: ஒருமுறை ஐயா, அதாவது ஈ.வே. ராமசாமி அவர்கள் சேலத்தில் உரையாற்றும் பொழுது, திமுககாரர்களோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இயக்கத்தில் இருப்பவர்களை நான் முழுமையாக நம்ப மாட்டேன். ஏனென்றால் தலைமைக்கும் கொள்கைக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சேலத்தில் பேசிய அந்த உரை விடுதலையில் வெளிவந்தது. அவ்வளவுதான். எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பம். எங்கள் வீடு சாதாரண வீடுதான். அந்த வீட்டில் எனக்கு தனி பகுதி, அண்ணன் அவர்களுக்கு தனி பகுதியாக இருக்கும். அன்றிலிருந்து நான் அண்ணன் கோவிந்தராஜன் அவர்களிடம் பேச மாட்டேன். சின்ன அண்ணனிடம் மாத்திரம் பேசுவேன், அண்ணியிடம் பேசுவேன். என்றைக்கு நானும் அண்ணன் கோவிந்தராஜனும் மீண்டும் பேசினோம் என்றால் பல ஆண்டுகள் கழித்து ஐயாவும் அண்ணாவும் சந்தித்து ஊர்வலமாக சென்று நானும் அண்ணாதுரை அவர்களை சந்தித்த பிறகுதான் இருவரும் பேசினோம். இது எங்களுக்குள் உள்ள முரட்டுத்தனமில்லை. ஒரு இயக்கத்தில் தலைமைக்கு கட்டுப்படுவதுதான், கொள்கைக்கு கட்டுப்படுவதுதான் இராணுவ கட்டுப்பாடாகும். அதனால் எங்களுக்குள் பாசம் இல்லை என்பது கிடையாது என்கிறார் வீரமணி. ஈ.வே. ராமசாமி திமுக காரனை நம்ப மாட்டேன் என கூறியது ஒரு குடும்பத்தை இரண்டுபடுத்தி விட்டது எனதான் சொல்ல வேண்டும். ஈ.வே. ராமசாமியும் அண்ணாதுரையும் ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகுதான் தன் சகோதரர் கோவிந்தராஜனிடம் மீண்டும் பேசினாராம் ஈ.வே. வீரமணி. இரத்த உறவுகளை எல்லாம் பிரிக்கிற இழிவான வேலையை தானே செய்துள்ளது. அந்த தரங்கட்ட வேலையையும் வீரமணி பெருமையாக பீத்திக் கொள்கிறார். இராணுவ கட்டுப்பாடென ஈ.வே. ராமசாமி கூறியதென வீரமணி கூறிய தகவல் பெருமையா சிறுமையா? கொள்கை என்கிற பெயரில் குடும்ப உறவுகளை சிதைக்க வழிகோலிடுபவன் நல்ல தலைவனாக எப்படி இருக்க முடியும்? இவருக்கு எப்படி மக்களை பேதமின்றி ஒற்றுமையாக நல்லிணக்கத்துடன் வாழச் சொல்லக்கூடிய தகுதியும் எப்படி இருக்கும்? ஈ.வே. ராமசாமியை போல்தானே ஒவ்வொரு கட்சி தலைவனும் நினைப்பான். மாற்றான் கட்சியினரை நம்பாதே என சொல்லுவான். ஒவ்வொரு ஜாதி தலைவனும் நினைப்பானே, அடுத்த ஜாதிக்காரனை நம்பாதே என்று. ஒவ்வொரு மதவாதியும் அவ்வாறாக நினைத்து சக மதத்தவனிடம் மோதலை கடைபிடிப்பானே. இவ்வாறாக மனித மனம் இருந்தால் எங்கிருந்தடா வரும் ஒற்றுமை என கேட்கக்கூடிய அறிவு ஆசிரியர் என சொல்லிக் கொள்கிற வீரமணிக்கே இல்லையே. ஒரு வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பிக்கும் என இருவருக்கும் இருவேறு பகுதிகளாம். நாம் தான் ஆண்டான் அடிமையை பற்றி பேசுகிறோம். சேரி அக்ரஹாரம் என பேசுகிறோம். இருவரும் ஒருவரிடம் ஒருவர் பேசி கொள்ள மாட்டார்களாம் பல ஆண்டுகளை. காரணம், இவர் அண்ணாதுரை வழியாம், அவர் பெரியார் வழியாம். தலைவர்கள் இருவரும் பகையாளிகளாம். அதனால் தொண்டர்களும் அவ்வழியாம். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருந்தாலும் பிரிவுதானாம். என்ன அறிவொழுக்கம் இது? என்ன நியாயமையா இது?
உங்களுக்கு எல்லாம் ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபட்ட மக்களை விமர்சிக்கிற தகுதி ரோமம் அளவேனும் உள்ளதா? ஒருவேளை அண்ணாதுரையும் ஈவே ராமசாமியும் தங்கள் பிரிவினையை கைவிடாமல் போயிருந்தால் இன்றைக்கும் எதிரிகளாகத்தானே இருவரையும் பின்பற்றும் கூமுட்டை தொண்டர்கள் இருந்திருப்பார்கள். அதாவது சாதாரணமாக திமுககாரர்களோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இயக்கத்தில் இருப்பவர்களை நான் முழுமையாக நம்ப மாட்டேன். ஏனென்றால் தலைமைக்கும் கொள்கைக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னது ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தி உள்ளது என ஈவே ராமசாமி அறிந்திருப்பாரா? சொத்து பிரச்சனை காரணமாக கல்வி அறிவில்லாத அண்ணன் தம்பியினை வெட்டி கொள்கிறான். கேவலம் பணத்திற்காக அண்ணன் தம்பிக்குள் சண்டையா? ஒருவனை ஒருவன் வெட்டி சாய்ப்பது தகுமா என பாடம் எடுக்க வேண்டிய பகுத்தறிவு, கொள்கை, இராணுவ கட்டுப்பாடு என்கிற பெயரில் குடும்பத்தையே இரண்டுபடுத்தியுள்ளது. சொத்துக்காக முட்டாள்தனமாக அடித்து கொள்ளும் படிக்காத 2 பேருக்கும் கொள்கை என்கிற பெயரில் தம் சகோதரனோடு பல்லாண்டு காலம் விரோதத்தன்மையுடன் பார்த்து ஒரு வீட்டுக்குள் இருந்து கொண்டே பேசாமல் இருந்த மெத்த பிடித்தக்கு வீரமணிக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது?